எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. மார்க்கெட்டில் 2 நாளாக நடக்கக்கூடிய விஷயம் வரலாற்றில் இடம்பெற வேணும். ஏன்னா 2 நாளாக மார்க்கெட்டில் ஒரே பாசிட்டிவ் வைப்ஸ். நம்ம எப்படி பயந்துக்கிட்டு இருந்தோம், ரஷ்ய அதிபர், அமெரிக்க அதிபர், இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு பதட்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தது. ஸோ இப்போ 2 நாளாக பாசிட்டிவ் வைப்ஸ்ன்னு இருக்கு. இந்த சமயத்தில் பல பேர்த்தினுடைய கமெண்ட் ரொம்பவுமே வரலாற்றில் இடம்பெறணும். ஒருத்தர் சொல்கிறாரு, வீட்டம்மா கிட்ட எனக்கு ரொம்பவுமே மதிப்பு அதிகமாகிடுச்சிங்க. 2 நாளில் மார்க்கெட் ஏறினதுனால என்னுடைய போர்ட்ஃபோலியோ கிட்டத்தட்ட 8% ஏறி வந்துடுச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இன்னொரு நண்பருமே என்ன சொல்கிறாருன்னா, நேற்று 245 பாயிண்ட் மேலே ஏறியும் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் எந்த யூஸுமே இல்லை. பல பேர் பார்த்து சிரித்தார்கள். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்புன்னு நான் விட்டுட்டேன். ஆனால் இன்னைக்கு மார்க்கெட்டில் 100 பாயிண்ட் தான் ஏறி இருக்கு. ஆனால் என் போர்ட்ஃபோலியோ 60,000 ரூபாய் என்பது ரெக்கவரி ஆகிருக்கு. இன்னொரு நண்பருக்குமே மார்க்கெட் முடியும் போது கிட்டத்தட்ட 4,000 ரூபாய் லாஸ் ரெக்கவரி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் என்னங்க உங்கள் பிரச்சனை, இன்னுமே எங்களுடைய போர்ட்ஃபோலியோ இப்படி பிரச்சனை பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, 35,000 ரூபாய் லாஸில் இருக்குது, இப்போ தான் ஒரு 1,000 ரூபா ரெக்கவரி ஆயிருக்கு, எப்போ தான் நான் ப்ராஃபிட்டுக்கு வருவேன்னே தெரியலையே அப்படின்றாரு. மார்க்கெட் கீழேருந்து போன தடவை 1 மாதத்துக்கு முன்னாடியே நிறைய பேர் லாபத்துக்கு வந்துட்டாங்க. கடந்த 1 மாதமாக மார்க்கெட் இறங்கிட்டு இப்போ 2-3 நாள்லேயே மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சோன்னே மறுபடியும் பல பேர் ப்ளஸுக்கு வந்துட்டாங்க. ஆனால் இன்னும் இந்த நண்பருக்கு போன முறையும் லாபம் வரல, இப்போ வரைக்கும் லாபம் வரல. என்னடா இது கொடுமையாக இருக்கே. நண்பர்களே, எல்லா கொடுமையும் விட்டுருங்க. இப்படி ஒரு கொடுமை எங்காவது பார்த்துருக்கீங்களா? அதாவது 2 பொண்டாட்டி கட்டி 2 பொண்டாட்டியுமே ஒருத்தர் அடி டெய்லி, காலையில் ஒருத்தர், ஈவினிங் ஒருத்தர் அடி வெளுத்து விட்டு, ஒருத்தர் தொடப்பு கட்டையிலையும் இன்னொருத்தர் வேற ஏதாவது கொண்டு அடிச்சா எப்படி இருக்கும். அந்த மாதிரி இந்த அமரராஜா பேட்டரி அப்படின்ற பங்குல பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் எவ்வளவு ஒரு சந்தோஷம், 400 ரூபாயிலிருந்து 1,600 ரூபா போயிட்டு மறுபடியும் அங்கிருந்து இப்படி பெரிய அளவில் சரிஞ்சிடுச்சு. இந்த சரிவை பார்த்தவர் உண்டா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா இப்படி இருக்கார் மோகன்குமார் அப்படின்ற ஒரு நண்பர். இந்த மாதிரி அமரராஜா பேட்டரியை நல்ல அருமையான ஒரு 2 வருஷம் முன்னாடி கம்மியான ரேட்ல வாங்கி அவருக்கு 140% என்பது லாபம் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஷேர் இவரை பார்க்க, இவர் அந்த ஷேரை பார்க்க, இப்போ போய் எடுத்து பார்த்தோம்னா கடைசியில் அவருக்கு 10% தான் லாபம் என்பது காமிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணாம விட்டானே, அட மேலே வரையிலும் கொஞ்சமாவது, பொதுவாக 1 பேக்கர் 100% வரும்பொழுது போட்ட பணத்தை வித்துட்டு வெளியே எடுத்திருந்தா கூட இப்போ இருக்கக்கூடிய ஷேர்கள் ஃப்ரீ ஷேர்களாக இருந்திருக்கும். அந்த மாதிரி நான் பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்கிறாப்புல. நண்பர்களே, பல பங்குகளை நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய இஷ்டத்துக்கு எதிராக அவங்க மேலே போகணும்னு நினச்சா கீழே இறங்கிறது. ஸோ அவங்களோட இஷ்டத்துக்கு எதிராக ஆப்போசிட்டில் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய ஒரு 7 பங்குகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 7மே ஓரளவுக்கு பிரபலமான பங்குகள். அதில் இந்த எல்ஐசி அப்படின்ற பங்கு சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ரெக்கவரி, 700 ரூபாய் இங்கே, 1000 ரூபாய் இங்கே, அற்புதமான ரெக்கவரி. இந்த 2025 அவன் வாலட்டிலிட்டியெல்லாம் சம்பாதிக்கல. சில பங்குகள் இப்போ சமீபத்தில் பார்த்தோம் 2025 ஒரு 20-30% ஏறி இறங்கி ஒரே வருஷத்துக்குள்ள 100% ஏறிய பங்குகள்லாம் இப்படி இருக்கு, கரெக்டாக லோல இருந்து. ஆனால் இந்த எல்ஐசி இப்படியெல்லாம் ஏறி சம்பாரிச்சு கொடுக்கல. ஒரே அடி, ஒரு அடினால ஒரு அடி 700 to 1000 வரைக்கும் வந்துவிட்டு இப்போ ஒரு மாசமாகவே 200 days மூவிங் ஆவரேஜில் ஆடிக்கிட்டு இருக்கு. ஸோ திரும்பி தன்னுடைய ஹையை தொடருக்கு 10% ஏற போகுதா, அல்லது மறுபடியும் கீழே ஒரு எங்க எல்ஐசி க்ளோஸ் பண்ணிட முடியுமா? எல்ஐசின்னு ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனி எப்படி க்ளோஸ் பண்ணுவாங்க? ஸோ அந்த பங்கு எவ்வளவுக்கு எவ்வளோ கீழே வருதோ அந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்ல விஷயம்னு நிறைய பேர் ஸ்மார்ட் மணி கான்செப்டில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதில் பல பேர் கீழே வாங்கி ஒரு கட்டத்தில் வெளியே வந்திருப்பாங்க. அதையும் தாண்டி மேலையெல்லாம் போயிருந்திருக்கும். இருந்தாலும் நீ எங்கே போயிட போகிற ராஜா அப்படின்ற மாதிரி காத்து கடந்திருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ சமீபத்தில் விழுந்துட்டு மறுபடியும் மேல் நோக்கி ஏறி இருக்கு. இனி என்ன செய்யும், அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேலையா அல்லது கீழையா அப்படின்னு ரொம்ப முக்கியமான இடத்துல இந்த எல்ஐசி இருக்கு. இதே மாதிரி தான் கேஇசி அப்படின்ற ஒரு பங்கு, அதுவுமே ரொம்பவுமே வாலட்டிலிட்டியான பங்கு. இந்த 2025 மட்டும் பார்த்தீங்கன்னா 2 முறை அருமையாக சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் பெருசாக சம்பாரிச்சு கொடுக்கல. இப்போ தற்போது லேசாக இறங்கியிருக்கு.
இதை பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்கெல்லாம் சப்பா ஒன்றும் முடியலையே, ஒன்றா கீழே வந்து விழுகணும், இல்லைன்னா எங்கேயாவது போயிட்டு போ, உன்னை நாங்கள் பார்க்கவே வேண்டியது இல்லையே அப்படின்ற மாதிரி கொண்டுட்ருப்பாங்க. ஸோ இது ஒன்றுமே வித்தியாசம் இல்லாமல் 2 days மூவிங் ஆவரேஜில் தொடர்ந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இனி இது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகுதுன்னு தெரியாமல் இந்த கேஇசி இன்டர்நேஷ்னல் பார்த்துட்ருக்காங்க. பட் தற்போதைக்கு 200 days மூவிங் ஆவரேஜில் இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த கேஇசி இன்டர்நேஷ்னல் அப்படின்றது இருக்குது. இது ஒரு தகவல். நண்பர்களே, என்ன நினச்சாங்கன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்களா, ஆட்டோ துறையில் திடீர்னு தூக்கி மேலே உட்கார வச்சுட்டாங்க. போன மாதம்தான் டிஃபென்ஸ் துறை பங்குகள், அதுக்கப்புறம் இப்போ ஆட்டோ துறை பங்குகள். இப்போ இந்த ரயில்வே துறை பங்குகளுக்கு மட்டும் ஒரு நல்ல விஷயம் வரமாட்டேங்குதே. வருஷத்துக்கு ஒரு முறை தான் தீபாவளி வரும், மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க, மற்ற நாட்களில் சுமார் தான் அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பல நாட்கள் அதில் ஒன்றும் பெரிய விஷயமே இருக்காது. திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் எந்திரிச்சிட்டு எல்லாரும் ஆடுவாங்க. அது எந்த நாள்னு தான் யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த வகையில் இந்த ஆர்வினல் வந்து பிக்கப் ஆன ஒவ்வொரு முறையுமே பெருசாக சாதிக்கலை. ஒரு குறிப்பிட்ட அளவில் ஏறிட்டு அப்படியே இந்த 2025 ஒன்றும் இப்போ வரைக்கும் ஒன்றும் பெருசாக சாதிக்கலை. ஸோ மறுபடியும் தன்னுடைய பழைய லோ, இந்த 2025 லோ 52 வீக் லோ பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு 327 ரூபாயில். மறுபடியும் தன்னுடைய ஹை 427 போக போகுதா என்ன அப்படின்றது தெரில. பட் ரயில்வே துறையில் முன்னணி பங்குல இப்படி ஒரு பங்கு 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏயா எங்கள் செக்டருக்கு மட்டும் நியூஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நாங்கள் சைட்வேஸில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒரு நல்ல செய்தியே இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் ரயில் டெல் அப்படின்ற ஒரு நிறுவனம், அது ஓரளவுக்கு ஃபேமஸான பங்கு தான் ரயில்வே துறையில். அது வந்து 250 ரூபாயிலிருந்து 450 போயிருக்கான், அடேங்கப்பா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக விஷயம் இல்லை, போய் கீழே கோருப்பா அப்படின்ற மாதிரி கடந்த 3 மாத சகப்பியாக, இப்போல்லாம் சமீபத்தில் 1 மாத சகப்பி தான் இருந்தது, ஆனால் இது 3 மாத சகப்பியாக ஒரு கும்பா குட்டையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு சகப்பியாக கீழே விழுந்து கிடக்குது. ஏதாவது ஒரு இடத்துலையாவது நீ பிக்கப் ஆக மாட்டியா அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது என்ன பிரமாதம், இன்னும் சில பங்குகள்லாம் இருக்குது. இந்த சென்கோ கோல்டு அப்படின்னு ஒரு பங்கு கடும் வீழ்ச்சி 70%. இப்போதாங்க சின்ன ஆளுக பெரிய ஆளுக அப்படின்ற வித்தியாசம் தெரியுது ஒரு செக்டரில். டைட்டன்லாம் வந்து டைட்டனும் கோல்டு ரிலேட்டடான கம்பெனி தான், ஆனால் அவன் இப்படி 70% இறங்கல. பட் கல்யாண் ஜுவல்லரி, இன்னும் சில ஜுவல்லரி கம்பெனிஸ் எல்லாம் பெருசாக இறங்கினாங்க. அப்படி இறங்கின பங்குகளில் இந்த சென்கோ கோல்டு அப்படின்ற பங்கு உண்டு. 2025 ஒரு முறை இந்த 2 days மூவிங் ஆவரேஜை தொட்ட பிறகு அவனுக்கு டைமே சரியில்லை, தொடர்ந்து அவனை கீழே போய் கூப்பில் கோர் அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து 8 மாதம் கழித்து மறுபடியும் 2 days மூவிங் ஆவரேஜ் வந்து தொற்றுருக்கு. இனி இதுக்கு நல்ல தகவல் கிடைக்குமா, மேலே போகுமா, அல்லது பழைய லோ வந்ததுன்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட்காரங்களுக்கு நல்லா ஜாலியாக இருக்குமே அப்படின்னு கீழே பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. மேலே தன்னுடைய பழைய ஹை ஒரு 600 ரூபாய்க்கு வருமா அப்படின்னு மேலே பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஆக மொத்தம் இந்த சென்கோ கோல்டு அப்படின்ற பங்கு கரெக்டாக சென்டர் பாயிண்டில் இருக்குது. இனி ஆண்டவன் விட்ட வழி பெரிய குஜால் குட்டியாக மாறுமா இல்லை கும்பா குட்டியா அப்படின்றது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். எவ்வளவு பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி 2 பங்குகள் போட்டி போடுகின்றன. ஒன்று இந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்றதும் ஒரு ஆட்டோத்துறை சேர்ந்த பங்கு தான், டாடா மோட்டர் என்பதும் ஒரு ஆட்டோத்துறை சேர்ந்த பங்கு தான். ஸோ இப்போ இந்த 2 பங்குகளில் எது வேகமாக மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு லாபம் பண்ணி தரும் அல்லது வேகமாக நஷ்டத்தை பண்ணிவிடும்னு தெரியாமல் பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டுலேயுமே என்ன ஒரு சுவாரஸ்யமான தகவல்னா, ரெண்டுமே ரொம்ப கிராஷான கம்பெனிகள். டாடா மோட்டரும் பாவம் அது ரொம்பவுமே சரிவடைஞ்சு கிடக்கு. ஸோ இன்றைய நிலவரத்தில் அது 50 days மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டி இருக்கு. இந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்ற பங்குமே பெரிதும் சரிவடைஞ்சிருக்கு. இன்றைய தேதியில் அதுவும் 50 days மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டி இருக்கு. ஸோ யார் பெருசாக சாதிச்சு காட்ட போகிறா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். டாடா மோட்டரோடவும் இந்த ஓலா எலக்ட்ரிக்கினுடைய ஷேர் ப்ரைஸ் திடீர்னு மேல் நோக்கி ஏறி வந்து 3 தொட்டது யார்? அமிர்தலிங்கம்டா. இந்த அமிர்தலிங்கம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பெருமையாக இருக்குமா அல்லது என்ன அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அப்படியே சொல்கிற ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு என்னங்க வேலை? ஏதாவது ஒரு பங்கை எடுத்து வச்சுக்கிட்டு அது கீழே விழுந்துருச்சுன்னா எப்படா மேலே ஏறுன்னு பார்த்துட்டு இருக்கிறதா வேலை. இல்லைன்னா மேலே ஏறிட்டு இருக்கிற பங்கு இன்னும் எவ்வளோதான் மேலே ஏறும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறதா மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுடைய வேலை. அந்த வகையில் ரொம்ப நாளாக அமைதியாக கீழேயே படுத்து கொண்டு இருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்னு பார்க்கல இந்த டேன்லா அப்படின்ற ஒரு பங்கு சமீபத்தில் பைபேக் ரிலேட்டடான நியூஸ் இந்த பங்கில் ஓடிக்கிட்டு இருந்தது.
அது ரொம்ப நாளமாகவே 2 days மூவிங் ஆவரேஜ்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கு. இது எப்போ இறங்கினாலும் சரி, இதுக்கு முன்னாடி 2023 பெரிய கடும் கிராஷ் அப்போ ஒருக்க ஏறி வந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் 2025 ஒரு கடும் கிராஷ், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏறி வந்தது. சரி, ஒன்றா கீழே கிராஷ் ஆகி இல்லைன்னா மேலே போ, ரெண்டுக்கு நடுவுலையே 2 days மூவிங்லேருந்து என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த டேன்லாவை பார்த்துட்டு இருக்காங்க. கீழே வந்தாலும் மகிழ்ச்சி தான். ஏங்க அது பார்க்குறக்கு இப்படி இருக்குது, ஆனால் இங்கே இருக்கிறது 650 ரூபா, இங்கே இருக்கிறது 400 ரூபா. அதே மாதிரி பார்க்குறக்கு ஏதோ சாதாரணமாக இருக்குது, இங்கே இருக்கிறது 600 ரூபா, அதனுடைய சமீபத்தினுடைய ஹை என்பது 1000 ரூபாயில் இருக்குது. ஸோ ரொம்பவுமே வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய இந்த பங்கு ஒரு வருடம் கழித்து பார்க்கும் பொழுதோ அல்லது 6 மாதம் கழித்து பார்க்கும் பொழுதோ எந்த பக்கம் இருக்கும், குஜால் பக்கம் இருக்குமா கும்பா பக்கமாக இருக்குமா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இந்த ரயில்வே துறையிலே இன்னொரு பங்கு, இவனும் ரயில்வே துறையில் ஒரு டாப் லீடர் தான், ஐஆர்எஃப்சி. அந்த பங்குமே சமீபத்தில் எந்த விதமான மூவ்மெண்ட்டும் இல்லாமல் அது ஒரு மாதிரி முக்கியமான கட்டத்திலே சுற்றிக்கிட்டு இருக்குது. 126 ரூபா, சமீபத்தில் 150 ரூபா அந்த பங்கு 126 ஆடிக்கிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப நாளாக அமைதியாக இருக்கக்கூடிய பங்குகள் என்னைக்கு எந்திரிச்சு ஆடும் அல்லது என்னைக்கு மறுபடியும் பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படின்றது தெரியாமல் இருக்குது. தற்போதைய நிலைமையில் மந்த்லி லோ அப்படின்ற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு ரெண்டும். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு தெரியாது இல்லை, திடீர்னு எப்பாவது ஏதாவது ஒன்று பண்ணி விட்ருவாங்க. இப்படி தான் ஹீரோ மோட்டா அப்படின்ற பங்கு ரொம்ப நாள் அமைதியாக இருந்தது. அப்புறம் அவன் பாட்டுக்கு 20% வெட்டிச்சு சதறி மேலே வந்துட்டான். அதுக்கப்புறம் இந்த பஜாஜ் ஆட்டோ இனி என்ன பண்ண போகிறதுன்னு தெரியல. எவ்வளவு பெரிய கம்பெனி இந்த பஜாஜ் ஆட்டோ, இவனை ஏன் நகர்த்தவே மாட்டேன்றாங்க. இந்த டோமோகோலின்லாம் சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்கக்கூடிய பங்குகள்லாம் பலதும் அவனுக்கு பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கான். தற்போதைய நிலைமையில் ஒரு சென்டர் பாயிண்டில் சுற்றிக்கிட்டு இருந்தது இந்த பஜாஜ் ஆட்டோ. அங்கிருந்து ஒரு ஷேருக்கு 1000 ரூபாய் என்ற அளவில் தான் ஏற்றி விட்டுருக்கு. இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியாக இருந்து கொண்டும் இவனால் ஏற முடியாமல் இருக்குது. என்னதான்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பஜாஜ் ஆட்டோவே உனக்கு இறக்கமே இல்லையா? இப்படி ஒரு பெரிய பங்காக இருந்துக்கிட்டு இப்படி கீழே கிடந்தீங்கன்னா அப்புறம் நாங்கள் மார்க்கெட்ல நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறதுன்னு ஒரே வருத்தமாக இருக்குது. நண்பர்கள், இந்த சமயத்தில் மிக முக்கியமான தகவல், நம்ம மார்க்கெட்டில் 2 ஜாம்பவான்கள், அதில் இந்த எஃப்ஐஸ் நேற்று ஆச்சரியகரமான முறையிலே ஒரு 550 கோடி என்பது பையிங் சைடு தான் போயிருக்காங்க. நம்ம ஆளுலாம் தடுத்து நிறுத்துறதுக்கு எந்த சக்தியுமே இல்லை. யாரோ வித்துட்டு போவாங்க, என்னமோ ரேட்டிங் கொடுங்க. இனி இப்போ கூட பாருங்க, 25% நம்மளுக்கு பெனால்ட்டி போட்டிருக்காங்க. அது ஆகஸ்ட் 28 அமலுக்கு வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ சமீபத்தில் 6வது ரவுண்டு 6th டிஸ்கஷனுக்கு அமெரிக்காக்காரங்க நிறைய பெரிய பெரிய அஃபீஷியல்ஸ் எல்லாம் இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்கணும். அவங்க என்னடான்னா பேச்சுவார்த்தை கேன்சல் பண்ணி விட்டாங்க. 5 ரவுண்டாக முடிஞ்சு 6 ரவுண்டாக முடிஞ்சு ஒன்றும் முன்னேற்றம் இல்லைன்னா அப்புறம் என்னத்துக்கு 6வது ரவுண்டுன்னு விட்டுட்டாங்களா என்னன்றது தெரியல. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அவங்க ஏதாவது அந்த ட்ரேட் டீல் பற்றி ஏதாவது பற்றி ஒப்பந்தம் பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா, அதான் ட்ரம்ப் போன வாரமே சொல்லிட்டாப்லே இந்தியா கூட வர்த்தக பேச்சே கிடையாது. அதை வச்சுக்கிட்டு தான் இவங்க வராம விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ப்ரெஷர் 28 இப்போ எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாம் கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுக்காத குறை அமெரிக்காவில் இந்த யூரோப் யூனியன் லீடர்ஸும் ட்ரம்ப்பும் ஜெலன்ஸ்கியும் புட்டினும் எல்லாம் சந்தோஷமாக கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தலையில் மட்டும் 25% அடிஷ்னல் டேக்ஸ். ஏங்க சொல்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும், அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறவனுக்கு தான் அதனுடைய வழி தெரியும். ஒரு மீன் ஏற்றுமதி பண்ணுறோம் அல்லது இறால் ஏற்றுமதி பண்ணுறோம், அதை கொண்டு போய் நடுக்கடலை நிறுத்திடுறான்னு வச்சுங்க. இப்போ கார்மெண்ட்டுக்கு பரவாயில்ல, நம்ம கவர்மெண்ட் ஒரு வேலை பண்ணியிருக்கு. ஏதோ 11% டேக்ஸ் என்னமோ இம்போர்ட் பண்ணக்கூடிய காட்டனை இம்போர்ட் பண்ணக்கூடிய டேக்ஸ் ஏதோ கம்மி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த தீபாவளி சமயத்தில் எதுவும் பெருசாக இம்பேக்ட் ஆகிடக்கூடாதுன்னு அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்குமே அப்படி பண்ண முடியுமா? ஸோ இனி ஆகஸ்ட் 28 இவங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த பேசுவாங்கன்னு பார்த்தா என்னத்தையோ பண்ணி விட்டாங்க. எது எப்படியோ எஃப்ஐஸ் ரொம்ப நாள் கழிச்சு நேற்று ஒரு 550 கோடி பாசிட்டிவ்ல நிறுத்தியிருக்காங்க. நண்பர்களே, சமீபத்தில் லாங் கேண்டில் போட்ட சில பங்குகள் அடுத்தடுத்த ஸ்லைடில் சமீபத்தினுடைய லோவில் விழுந்திருக்கக்கூடிய சில பங்குகளை பார்க்கலாம். அதில் ஹெச்எஸ்சிஎல்னு ஒன்று இருக்குது, ஐஎக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இது போன்ற பங்குகள் இதுக்கு முன்னாடி என்ன ஒரு வால்டிலிட்டி காமிச்சிருக்காங்களோ அதனுடைய லோ ரேட்டில் விழுந்துட்டு இனி ஏதாவது பிக்கப் ஆகி தன்னுடைய பழைய ஹைக்கு இது போகுமா அப்படின்னு ஒரு குரூப் பார்த்துட்டு இருக்காங்க. ஐஎக்ஸ் அப்படின்ற பங்கு ரொம்பவுமே ஆச்சரியகரமான முறையில் தன்னுடைய லோவை விட்டு கொடுக்கவே இல்லை. ட்ரெண்ட் அப்படின்ற பங்கு கூட ஒரு முறை பெருசாக கீழே விழுந்துட்டு மறுபடியும் ரெக்கவரி ஆகிட்டான். பட் இவன் கீழே விழுகவே இல்லை. ஒரு முறை அந்த கவர்மெண்ட்டினுடைய நாம்ஸில் 20-30% கும்பானது தான்.
அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக நின்று அந்த லோவை உடைக்காமல் இப்போதைக்கு 130லேருந்து 140ன்னு ரெக்கவரி ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். தன்னுடைய பழைய ஹையை மீட்டெடுப்பானா இல்லையா, அல்லது இன்னொரு ரவுண்டு கீழே போயிட்டு மேலே வருமா அப்படின்றது புரியாதபடிக்கு தற்போதைய நிலைமையில் தன்னுடைய லாங் பிக் கேண்டிலினுடைய லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி ரொம்பவுமே ஃபேமஸான பங்கு தான் இந்த நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி அப்படின்ற கம்பெனி. ஸோ இந்த பங்கு சமீபத்தில் ஒரு லாங் கேண்டில் அப்படின்றது போட்டுட்டு அதுக்கப்புறம் தரமட்டம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டவுனில் வந்துட்டு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது மார்க்கெட்டில் நடந்து அதனுடைய லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பங்கு சமீபத்தினுடைய வாலட்டிலிட்டி அப்படின்னு பார்த்தா கண்ணு கட்டிடும் நம்மளுக்கு. இந்த 2025 மட்டும் பார்த்தீங்கன்னா 1600 இங்கே, 700 இங்கே, மறுபடியும் 1400 இங்கே, மறுபடியும் இப்போ 874 இங்கே. ஸோ அடுத்து வரக்கூடிய 6 மாதத்தில் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே இது என்ன பண்ண போகுதுன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்குது. கிர்லோஸ் பிரதர்ஸ் அப்படின்ற பங்கு அதுவுமே வந்து ஒரு லாங் கேண்டில் போட்ட பங்கு. அதனுடைய அடிவாரத்தில் வந்து 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட 10-20 நாளாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீ என்னப்பா தம்பி பண்ண போற அப்படின்னு பார்க்கறதுக்கு மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. சமீபத்தில் இந்த பங்கு 2 முறை சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. இனி அடுத்த முறை என்ன பண்ணுது, பெருசாக கீழே இறங்க போகுதா அல்லது மறுபடியும் ஏற போகுதா அப்படின்றது தெரியாதபடிக்கு கரெக்டாக சென்டர் பாயிண்டில் வந்து இந்த கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் அப்படின்ற பங்கு இருக்குது. யோ என்னையா நீயே சீரியஸ்னஸ் புரியாமல் கிச்சு கிச்சு தாம்பூலம்னு சின்ன பையன் மாதிரி விளாண்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தொடர்ந்து சரிவடைஞ்சு கொஞ்சம் கூட எந்திரிக்காத ஒரு பங்காக சமீபத்தில் இந்த ஐஓபி அப்படின்ற ஷேர் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. என்னைக்கு தான் உன் வாழ்க்கையில் வசந்தம் வீச போகுது அப்படின்னு பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 100 ரூபாயிலிருந்து 37 ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ரிசல்ட் என்பதும் இப்போது லாஸ் என்பது காமிக்காத ஒரு பங்காக இருக்குது. என்ன பண்ண போகிற அப்படின்னு தெரியாதபடிக்கு பல பேர் இந்த பங்கை சுவாரஸ்யமாக பார்த்துட்டு இருக்கீங்கள. இது பாட்டுக்கு கிச்சு கிச்சு தாம்பூலம்னு இது பாட்டுக்கு ஒரு வால்டிலிட்டி காமிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்குது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பங்காக இந்த ஐஓபி என்பது இருக்குது. எந்த பங்குமே பெருசாக கீழே விழுந்தா தாங்க விழுந்துருச்சுன்றது தெரியும். எந்த பங்குமே மேலே பெருசாக ஏறுச்சுன்னா தான் ஏறுச்சு அப்படின்றது தெரிய வரும். அது எந்த பக்கம் டைரக்ஷன் எடுக்குன்றது யாருக்குமே தெரியும். இந்த கோட்டக் பேங்க்னு கூட ஒரு பங்கு, மிகப்பெரிய பங்கு, யாருனால கணிச்சிருக்க முடியும்? ஏறிக்கொண்டே வந்துட்டு இருந்த மார்க்கெட்டில் டபக்குன்னு 2300 to 1900 வரைக்குமே போயிடுச்சு. இப்போ மறுபடியும் இன்னைக்கு தேதியில் 2 days மூவிங் ஆவரேஜை தாண்டிய ஒரு பங்காக இருக்கு. ஸோ மார்க்கெட்டில் என்ன நடக்கும்னே தெரியாது. இன்னொரு 2 ஃபேமஸான பங்குகள், டாடா பவர் அப்படின்ற பங்கு. பொதுவாகவே இந்த டாடா பவர்லாம் 10 ரூபாய் பாட்டு கவுஸ்டியா அப்படின்னு சந்தேகப்படும் வகையிலே அவன் பாட்டுக்கு ஒரு 20-30 ரூபாய் ஏறி அப்படி இப்படின்னு ஆடிக்கொண்டே இருக்கும். இந்த 2025 மட்டுமே பல முறை அந்த மாதிரி வேலையை பார்த்துருக்கு இந்த டாடா பவர். அப்படி பண்ணிட்டு தற்போதைக்கு 1 month லோவில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த டாடா பவர் தன்னுடைய ரீசன்ட் ஹை 420 ரூபாய்க்கு இது வந்து தொடுமா, அல்லது இந்த வருஷத்தினுடைய லோ 320 ரூபா. அப்பா அங்கிருந்து இவ்வளவு தூரம் ஏறி வந்தது ஒரு பெரிய சாதனை தான். 320 ரூபாயிலிருந்து 420 ரூபா வரைக்கும் வந்துட்டு அப்புறம் இப்போ 390 ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த டாடா பவர் இனி அடுத்தடுத்த நாட்களில் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஒரு முறை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இந்த டாடா பவர் நகரவே இல்லை. அப்புறம் யாரோ ஒருத்தர் விற்று விட்டாங்க. இந்த சங்கத்தில் யார் அதை விற்று விட்டது அப்படின்ற மாதிரி இந்த குறிப்பிட்ட ஒரு சங்கத்தில் அதை ஒரு 200 ரூபா பக்கத்தில் விற்று விட்டாங்க. அதுக்கப்புறம் அது 500 ரூபா போயிருக்குன்னா அப்போ அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய சக்திமான். அதே மாதிரி இந்த லேட்டன்ட் வியூ அனாலிட்டிக்ஸும் ஓரளவுக்கு பிரபலமான பங்கு தான் மார்க்கெட்டில். இது ரொம்ப வாலட்டிலிட்டியான பங்காக தற்போது வரை ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. 700 ரூபாய் இங்கே, மறுபடியும் 300 ரூபாய் இங்கே, மறுபடியும் 600 ரூபாய் இங்கே, மறுபடியும் 300 to 500 அப்படின்னு போயிட்டு இப்போ மறுபடியும் 400 ரூபாயில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த லேட்டன்ட் வியூ இருக்குது. தற்போதைக்கு 3 மாதத்தினுடைய லோவில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய பங்கு அடுத்தடுத்த நாட்களில் என்ன செய்யும்? இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லோ என்பது ஆல்மோஸ்ட் 320 பக்கத்தில் இருக்குது. இப்போ 400 ரூபா பக்கத்தில் இருக்குது. இதனுடைய லேட்டஸ்ட் ஹை 460 பக்கத்தில் இருக்குது. எந்த பக்கம் பார்த்தாலும் சாதாரண ஒரு விளையாட்டுக்கே 10-20% ஏறவோ இறங்கவோ வேணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த லேட்டன்ட் வியூ அனாலிட்டிக்ஸ் அப்படின்ற பங்கு உண்டு. ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த பங்கு என்ன செய்யுது அப்படின்னு பார்க்கறதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம்.